ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி தோட்டத்துல கத்திரிக்காய் போட்டிருந்தோம். அதுதான் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கத்திரிக்காய் போட்டு ஆடிப்பட்டத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலாம்னா கத்திரிக்காய் செடியை மட்டும் நான் சரியா போடல. கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் போடும் போது நான் தெரியாம நிறைய தூவிட்டாங்க ஒரே தொட்டில. அது நிறைய அதிகமா வளர்ந்துருச்சு. ஸோ எனக்கு அதை ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்து வைக்க ஸ்பேஸ் இல்லை. இதை பாருங்க, இவ்வளவு போட்டுட்டேன். இவ்வளோத்தையும் நான் பிடிங்கி பிடிங்கி ஒரு பாட்டுல வைக்க எனக்கு பாட்டு பத்தல. ஒண்ணுத்துல 2 3ன்னு வச்சுட்டேன். அப்புறம் எங்க ஆன்டிங்களுக்கு இந்த ஒரு ஆன்டி அவங்க ஆன்டி கொடுத்தேன். அப்பயும் அகைன் நிறைய செடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. இருந்தது வரைக்கும் ஒரு பாட்டுல 2 3ன்னு வச்சுட்டேங்க. இது பாத்தீங்கன்னா நான் ஏற்காட்டுல வாங்கின அந்த விதை தாங்க. இதை போட்டு விட்டாங்க. நல்லாவே முளைப்பு திறன் இருந்துச்சுங்க. என்னாலதான் சரியா கவனிக்க முடியல. இதுக்கு தேவையான நேரத்துல தேவையான உரங்களை நல்லா போட்டா ஹீல்டு நல்லா கொடுக்கும். நான் சாண உரமும் மண்புழு உரம் தான் கொடுத்தேன். ஆனா அதை நான் சரியா கொடுக்கல. ஒரு வாட்டி 2 வாட்டி கொடுத்துட்டு விட்டுட்டேன். அதே மாதிரி இதை மெயின்டைன் பண்ணவும் என்னால முடியல. எனக்கும் செம்ம ஹெல்த் இஷ்யூலாம் வந்துடுச்சு. ஸோ இருந்த வரைக்கும் என்னால ஓரளவுக்கு பிடிங்கி வச்சு பார்த்தேன். பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க நான் அது கூட வெண்டைக்காய் அவரை செடியும் போட்டிருந்தேன். அதெல்லாம் தாங்க. இது நல்லா வெண்டைக்காய் நல்லா வந்ததுங்க. கொத்தவரங்கும் இப்ப நல்லா கொடுக்குது. கத்திரிக்காய் மட்டும் லேட்டா பூ வைக்கலேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லேட்டா தான் பூ வச்சுதுங்க. 45 டேஸ்க்கு அப்புறம் பாருங்க பூ வந்தது. பார்த்தோன்னே தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு இது பார்த்தோன்னே ஹாப்பியா இருந்தா நம்ம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பாருங்க, கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது குட்டி குட்டியா தாங்க வருது. ஏன்னா போன வாட்டி நான் ஒரு வாட்டி போடும்போது நல்லா பெரிய கத்திரிக்காய் வந்தது. இது பார்த்தா குட்டி குட்டியா தான் வருது. அப்படியே விட்டா கொஞ்ச நாள் பழுத்துடுது. சோ அவ்வளவுதான் போலது இதோட இது. ஒருவேளை நான் இன்னும் உரம் போட்டிருந்தா பெருசா வந்திருக்குமான்னு என்னன்னு தெரியல எனக்கு. பாருங்க, இந்த பாட் பாத்தீங்கன்னா குட்டி பாட் தான், சின்ன தொட்டி தாங்க. இதுலயே வச்சது. எனக்கு டவுட் தான் இது வராதுன்னு. ஆனா பாப்போம் பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் 2 தொட்டிலையும் காய் வந்துச்சுங்க. சின்ன தொட்டில நல்லா வருது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் பாருங்க, அந்த பக்கம் சைட்ல வச்சதுலயும் நல்லா காய் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு சாம்பார் வைக்கும்போது கூட ஒரு 4 போட்டு வைக்கும்போது கூட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப எல்லாத்துலயும் ஒவ்வொரு கத்திரிக்காய் வந்துனே இருக்கு. இது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஆன்டி வீட்லயும் வந்ததுன்னு சொன்னாங்க. அவங்களும் சின்னதா தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சின்னதோ பெருசுங்க, இயற்கையா நம்மளே அது நம்ம கையால பண்ணும் போது அது ரொம்ப தனி ஹாப்பி என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இதை பார்த்து ஹாப்பியா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு டைம் பத்தல. ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு. மார்னிங் எழுந்தானே கடவுளை ப்ரே பண்றது, அதுக்கப்புறம் ஒரு டேவே ஆக்டிவா இருக்கும். செகண்ட் ஒன், ஐயா அப்துல் கலாமோட லைன்ஸ், I am a strong. I can do it. Today's my day. God is always with you. அது மாதிரி ரொம்ப சொல்லும் போது இந்த ஒரு எனர்ஜியா இருக்கும். நீங்களும் சொல்லி பாருங்க. அதே மாதிரி நீங்களும் முயற்சி உங்களுக்கு தோணுச்சுன்னா இது மாதிரி மாடி தோட்டம் வச்சு ஹாப்பியா இருங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை மக்களே.